பண்டைய காலத்திலே அப்துல் ரஹ்மான் என்று ஒரு வணிகர் இருந்தார். அவர் மிகுந்த செல்வந்தர். ஆனால் ஒரு சிறிய குறை இருந்தது. அவர் மிகவும் கஞ்சன், பணத்தை கொடுக்க தயங்குபவர். அல்லாஹ்வின் வழியில் ஏழைகளுக்கு உதவவோ அவரது செல்வத்திலிருந்து சகாத் கொடுக்கவோ அவர் முன்வரமாட்டார். பெரிய நகரத்தின் எல்லையில் இருந்தது. அதற்கு அடுத்த வீதி முடிவிலே மிகவும் பழமையான மற்றும் ஏழை பெண்ணின் குடிசை இருந்தது. அவள் பெயர் பாத்திமா. பாத்திமா மிகவும் ஏழை என்றாலும் அவள் தன் நம்பிக்கையில் ஈமான் மிகவும் உறுதியுடன் இருந்தாள். தினமும் 5 வேளை தொழுவையை நிறைவேற்றி அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்வாள். ஒரு சமயம் அந்த நகரத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. உணவு பற்றாக்குறை எங்கும் இருந்தது. மக்கள் உணவுப் பொருட்கள் குவிந்திருந்தன. ஆனால் அவர் ஒரு தானியத்தை கூட ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை. அவர் அவற்றை அதிக விலைக்கு விற்க காத்திருந்தார். அவள் மிகுந்த பசியுடன் இருந்தாலும் ஒருபோதும் அல்லாஹ்வை நிந்திக்கவில்லை. மாறாக அவள் தன் கைகளை உயர்த்தி, யா அல்லாஹ், நீயே எல்லாவற்றுக்கும் அதிபதி, இந்த சோதனையை கடக்க எனக்கு பலம் கொடு என்று பிரார்த்தனை செய்தாள். அன்று இரவு அப்துல் ரஹ்மான் ஒரு கனவு கண்டார். அவர் ஒரு பெரிய தூர்ப்பு நாள் மைதானத்தில் நிற்பது போலவும் அங்கு ஒரு பெரிய தராசு நீசான் இருப்பதாகவும் கனவு கண்டார். ஒரு தட்டில் அவரது அனைத்து செல்வங்களும் தங்க நகைகளும் வணிகப் பொருட்களும் வைக்கப்பட்டன. மற்றொரு தட்டில் அவரது நற்செயல்கள் வைக்கப்பட்டன. ஆனால் அவரது அனைத்து செல்வங்களும் இருந்த தட்டு கனமாகவும் நற்செயல்கள் இருந்த தட்டு மிகவும் லேசாகவும் இருந்தது. அப்போது ஒரு சப்தம் கேட்டது. அப்துல் ரஹ்மான், இந்த உலகில் உனக்கு கிடைத்த அனைத்து செல்வங்களையும் நீ உனக்காகவே வைத்திருந்தாய். உனது தர்மம் சதகா எங்கே? அப்துல் ரஹ்மான் பயந்து நடுங்கினார். அப்போது ஒரு வானவர் மாலாக் ஒரு சிறிய ஆனால் பிரகாசமான கல்லை எடுத்து நற்செயல் தட்டில் வைத்தார். ஆச்சரியப்படும் விதமாக நற்செயல் தட்டு சத்தென்று தாழ்ந்தது. செல்வங்கள் இருந்த தட்டு உயர்ந்தது. அப்துல் ரஹ்மான், அந்த கல் என்ன என்று கேட்டார். சப்தம் பதிலளித்தது. அது பாத்திமாவின் 2 சிறிய உலர்ந்த பேரீச்சம்பழங்கள். அவள் சாப்பிட வேறு எதுவும் இல்லாதபோது அவர் பசியோடு இருந்த ஒரு பூனைக்கு அடித்தாள். அல்லாஹ்வின் கண்களில் உன் செல்வத்தை விட இந்த கருணையை மிகவும் கனமானது. விளர்த்தின அபிருத்தாள். அவர் உடனடியாக தன் கிடங்கிற்கு ஓடினார். மறுநாள் காலையில் அவர் பாத்திமாவின் குடிசைக்குச் சென்று அவருக்கு போதுமான உணவையும் பொருட்களையும் கொடுத்து அவரிடம் தன் தவறுக்காக மன்னிப்பு கோரினார். அன்றிலிருந்து அப்துல் ரஹ்மான் தன் வழியை மாற்றிக்கொண்டார். அவர் தர்மம் செய்வதில் முதலிடம் வகித்தார். மேலும் செல்வம் என்பது அல்லாஹ்வின் ஒரு அமானதப் பொறுப்பு. அதை ஏழைகளுடன் பகிர்வதே உண்மையான வெற்றி.